வேத வசனத்தை அவன் சொல்லுகிற நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் வெறுமனே திரும்பாது. கர்த்தருடைய வசனம், விதைக்கப்பட்ட வசனம் நிச்சயமாய் முளைக்கும். முளைக்கப்பட்டதான் அந்த பலன் நிச்சயமாக மிகுதியான பலனை கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். ஏசாயா 55வது அதிகாரம். 53 இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள். 54 சபை, அதே சமயம் இஸ்ரவேல் ஜனங்களும் பின் நாட்களில் மீட்கப்படுவார்கள். திருச்சபையும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை, ஆமாம், யெகோவா தேவனையும், ஆமாம், அவர் அனுப்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தெரிந்து கொண்டு அறிந்து ஆராதிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ 55ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தையை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறதான அந்த ரட்சிப்பு என்று சொன்னால் பாவ மன்னிப்பு, வியாதியிலிருந்து சுகம், ஆபத்திலிருந்து விடுதலை, பேய் பிசாசிலிருந்து ஆமாம் பாதுகாப்பு, விடுதலை, தரித்திரத்திலிருந்து செழிப்பு, இருளிலிருந்து வெளிச்சம், நித்திய மரணத்திலிருந்து நித்திய ஜீவன், சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து சத்தியத்துக்குள்ள வழிநடத்தப்படுகிற ஒரு மகிமையான காரியத்தை குறித்து நாம் பார்க்குறோம். தாகமாக இருக்கிறவர்களே, தேவையோடு கூட இருக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு விடுதலை கிடைக்கின்ற இடத்துக்கு வாருங்கள். தண்ணீர் மாதிரி தாகமுள்ளவங்களே வாங்க, ஆற்று பக்கம் வாங்க, தண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி. இந்த வெயில் காலத்தில் நீர் மோர் கொடுக்குறவங்க வாங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க, மோர் சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்ற மாதிரி. ஃப்ரீ, பணம் இல்லாதலே கூட வந்து சாப்பிட்டு போங்க. விலையுமின்றி திராட்சரசம் வாங்க, இது ஒன்றும் காசு இல்லை, பணம் இல்லை, வாங்கிப்போங்க. ஆனால் நீங்கள் அப்பமல்லாதற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தை ஏன் செலவு பண்ணுறீங்க? எங்கெங்கேயோ நடக்கிறீங்க, எங்கெங்கேயோ பணத்தை செலவு பண்ணுறீங்க, எங்கெங்கேயோ உழைப்பையும் உங்களுடையதான பலனையும் வீணாக செலவழிச்சிட்ருக்கிறீங்களே. உங்கள் நேரத்தையும் நீங்கள் வீணான கழிச்சிட்ருக்கிறீங்க. வாங்க, என்கிட்ட வாங்க, செவி கொடுங்க, கவனமாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அப்போ இயேசு உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். இயேசுவினிடத்திற்கு வாங்க, இயேசு சொல்கிறதுக்கு கீழ்ப்படியுங்க, உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீது கல்லின நிச்சயமான கிருபை உங்களுக்கு உடன்படிக்கையாக தருவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்த அந்த தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுக்கிறேங்கிறார். தகுதியே இல்லாத, ஆமீன், புறஜாதி அல்லாத, யூதர் அல்லாத, அந்த ஆண்டவருடையதான பழைய உடன்படிக்கைக்கு உட்படாதவர்களுக்கு புதிய உடன்படிக்கையாக
உங்களுக்கு அதே தாவீதுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் தருகிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாக, மேசியா பற்றி ஜனக்கூட்டங்களுக்கு தலைவராக அதிபதியாக ஏற்படுத்துகிறார். நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தம் இஸ்ரவேலுடைய பரிசுத்த நிமித்தம் உனக்கு ஓடி வரும். திருச்சபை மேசியாவிடத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்தில் இப்போ ஒரு அழைப்பு கொடுக்குறார். வாங்க ஆண்டவர் தேடுங்க. அதாவது கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்க. சமீபமாக எனக்கு கூப்பிடும்போது வாய்ப்பை இழந்துடாதீங்க. இதுவே தருணம், வருவாய் தருணம் இதுவே. இழந்து விடாத, இந்த வாய்ப்பை இழந்து விடாத. முதல் முறையாக இயேசுவை கேட்கும் போதே ரட்சிக்கப்பட்டுடு. முதல் முறையாக இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளும் போதே ரட்சிக்கப்பட்டுடு. முதல் முறையாக அந்த கைப்பிரதியை வாசித்த உடனே ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துடு. அது உனக்கு ஒரு கடைசி எச்சரிப்புங்கிறத மறந்துடாத. உன்னுடைய நண்பர், ஒரு கிறிஸ்தவ நண்பர் மூலமாக உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீ தவற விடாத. எதேர்ச்சியாக இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் அழைக்கிற அழைப்பை நீ தவற விட்டுடாத. இயேசுவை நோக்கி கூப்பிடு. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். வா, போனது இதுவரைக்கும் போனது போகட்டும். உன் மேலே மனதுருகுவார். தேவனிடத்திற்கு திரும்புங்க, தேவனிடத்திற்கே திரும்புங்க. அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறார், மன்னிப்பார். ஆனால் ஜனங்கள் உன்னுடைய ஆண்டை புரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. உனக்கு அவருடைய அன்பு உனக்கு புரியாது, அவருடைய கிருபை உனக்கு புரியாது, அவருடைய மன்னிப்பு உனக்கு புரியாது, அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு புரியாது, அவருடைய ரட்சிப்பு உனக்கு புரியாது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு கர்த்தர் சொல்கிறார். உன் வழிகள் என் வழிகள் அல்லன்னு சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளோ உயரமாக இருக்குது, அது மாதிரி உன் வழியை பார்க்கல என் வழி பெருசு, உன் நினைவை பார்க்கல என் நினைவு உயர்ந்ததுன்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, என் வார்த்தையை நீ நம்பு, என் வார்த்தையை வாசி, என் வார்த்தையின் மேலே விசுவாசி, என் வார்த்தையின்படி வாழ்க்கையை அமைத்துக்கொள். நிச்சயமாக எப்படி ஒரு விதையை நிலத்தில் விதைச்ச உடனே அது முளைத்து பயிராகி பலன் கொடுக்குதோ, அது மாதிரி வசனத்தை வாசிக்கிறவங்க வாயில் ஆமாம் வசனம் வெறுமையாக போகாது. அது நிச்சயமாக அந்த வசனம் ஒரு விதை, நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை முளைத்து பலன் தருவது போல உன் இருதயமாகிய நிலத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படும் போது அற்புதம் நடக்கும். நீ மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போவாய், சமாதானமாய் கொண்டு போகப்படுவாய். ஆமாம், உன் நிமித்தம் இயற்கை சந்தோஷப்படும். முச்செடிக்கு பதிலாக தேவதார், வேதனைக்கு பதிலாக சந்தோஷம், பாடுகளுக்கு பதிலாக பாட்டுகள், சஞ்சலத்துக்கு பதிலாக சந்தோஷம், தவிப்புக்கு பதிலாக ஆசீர்வாதம், கீர்த்தி, மகிழ்ச்சி, மகிமை, நிர்மூலமாகாத நித்திய அடையாளங்களாக கர்த்தர் சபையை கர்த்தர் நிலைப்படுத்துவாராக. சபை செய்ய வேண்டியது அவர் அண்டை வர வேண்டும், அவரை தேட வேண்டும், அவர் கிட்ட வர வேண்டும், வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வார்த்தையின்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வார்த்தையை தனக்குள் வளர விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வேத வசனத்தை அவன் சொல்லுகிற நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் வெறுமனே திரும்பாது. கர்த்தருடைய வசனம், விதைக்கப்பட்ட வசனம் நிச்சயமாய் முளைக்கும். முளைக்கப்பட்டதான் அந்த பலன் நிச்சயமாக மிகுதியான பலனை கொடுக்கும். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஏசாயா 55வது அதிகாரம். தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள்ங்கிறார். பணமில்லாதவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தேடி தேடி ஓடுறாங்க. நம்ம எந்த சுகத்துக்காக ஓடுறாங்க, தங்களுடைய பாதுகாப்புக்காக ஓடுறாங்க, தங்களுடைய தானே அத்தியாவசிய தேவைகளுக்காக ஓடுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தாகமாக அங்கேயும் இங்கேயும் ஓடாதீங்க. அவர் சொல்கிறாரு பாருங்களேன், அப்பமில்லாததற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, பணத்தை கொண்டு போடுறீங்களே, உங்களை திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தெல்லாம் நீங்கள் ஏன் செலவு பண்ணுறீங்க? நான் உங்களை திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையான ஜீவ அப்பம் நான் தான். ஆகையினால நீங்கள் அவன் பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நான் என்ன செய்கிறேன், நீங்கள் எதுவுமே இல்லாமல் இப்படிப்பட்டதான திருப்தியை அனுபவிக்கத்தக்கதாக என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த நாள்லேயும் நம்ம கர்த்தர் எவ்வளவு நன்மையை வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்த்தோம்னா யாரும் என்ன செய்ய மாட்டோம்னா கர்த்தரை விட்டு பின்வாங்கவே மாட்டோம். எல்லா ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்கிறது. நம்ம சம்பூர்ணமாய் திருப்தி ஆகுவதற்கு எதுவாக அவரிடத்துல வந்துட்டால் போதும். அவர் என்ன செய்கிறாராம், எந்த ஒரு செலவும் இல்லாமல் அவர் என்ன செய்கிறார், நம்மை
ஆசீர்வதிக்க. அவர் தேடினா போதும், அவருடைய பாதத்தில் அமர்ந்தால் போதும். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. என்கிட்ட செவி கொடுத்துட்டா போதும், என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டா போதும், உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தை உண்டது போல திருப்தி ஆகும்னு சொல்கிறார். இன்றைக்கி வேறு என்னத்தை கர்த்தருக்கு என்னிடத்துல கேட்குறார், நம்ம இடத்துல என்னத்தை கேட்குறார்? வேறு என்ன செய்யணும்? அவருக்கு செவி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா? அவரிடத்துல நம்ம வருவோமா? அவர் நம்மை சம்பூரண ஆசீர்வாதத்தினால் திருப்தி ஆக்குவார். ஜெபம் பண்ணுவோம். அப்பா, கிருபை இரக்கம் தானே எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, அப்பா அந்த வேலை முடிதான திரு சமூகத்தில் எங்களை அப்பா தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவரே, நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களே எடுக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீர் இலவசமாய் ரட்சிப்பை வைத்திருக்கிறீங்கப்பா, இலவசமாக மீட்பை வச்சுருக்கிறீங்கப்பா, பாவத்திலிருந்து விடுதலை தர்றீங்கப்பா, இலவசமாக தர்றீங்க, வியாதியிலிருந்து சுகத்தை இலவசமாக தர்றீங்கப்பா, தரித்திரத்திலிருந்து ஆமேனப்பா ஐஸ்வர்யத்தை இலவசமாக தர்றீங்கப்பா, இருளிலிருந்து அப்பா இருளில் இருக்க ஜனங்களுக்கு அப்பா இலவசமாக வெளிச்சத்தை கொடுக்குறீங்கப்பா, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமேன். அப்பா அஞ்ஞானத்திலிருந்து மெய்ஞானத்தை கொடுக்குறீங்க, அறியாமையிலிருந்து கர்த்தாவே ஞானத்தை நீர் கொடுக்குறீங்க ஆண்டவரே. அப்பா எல்லா பாடுகளுக்கும் நீங்களாகி விடுதலை நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. இதெல்லாம் கர்த்தாவே அப்பா அந்த ஜனங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய கண்களை திறந்தருளுவீராகப்பா. இன்றைக்கி எக்கச்சக்கமான பணத்தையும் பொருளையும் கொண்டு வந்து கர்த்தாவே அப்பா கடனை வாங்கி அதை இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து தங்களை திருப்தி செய்யாத காரியங்களுக்காக எல்லாவற்றையும் செலவழித்தோம் அப்பா. திருப்தியற்று ஆமேனப்பா ஸ்தோத்திர வெறுமை உணர்கிற ஜனங்களை கர்த்தா ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை ரட்சியும், அவர்கள் தேடத்தக்கதாக அவருடைய கண்களை நீர் திறந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தாவே அப்பா அந்த கொழுப்பான பதார்த்தத்தை உண்ணத்தக்கதாக ஆமேன், அந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் அனுபவிக்கத்தக்கதாக அவருடைய கண்களை நீர் திறந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.